இஸ்ரவேல் மக்களை குறித்து என்னாகமத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ பாருங்கள், அவங்க எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டாங்க ஆண்டவரால். கானான் தேசத்தை நோக்கி அவங்க போகணும். ஆனால் அவங்களுடைய பிடிவாதத்தினால, புலம்பல்னால, கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால அவங்க வனாந்தரத்திலே மாட்டிக்கிட்டாங்க. அங்கேயும் இல்லாமல், அங்கே ஆசீர்வாதத்தை நோக்கி அங்கேயும் இல்லாமல் வனாந்தரத்திலே நாட்களை கழிச்சிட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையும் முடிஞ்சிருச்சு, ஒரு தலைமுறையுடைய வாழ்க்கையும். நம்மளும் அப்படி இல்லாதபடி ஒன்று அங்கே இருக்கணும், இல்லைனா இங்கே இருக்கணும். ஒன்று பாவத்தை விட்டு வரணும், இல்லைனா ஆசீர்வாதத்தில் தங்கணும். அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நம்ம அப்படி இருக்கிறது நல்லது கிடையாது. தவறை சரி செய்து கொண்டு உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படிங்கிறதுனால நம்ம நல்லதை நினைப்போம், நல்லதை பேசுவோம், ஆண்டவருக்கு பிரியமானதை பேசுவோம், பிரியமானபடி இருப்போம். நம்முடைய வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடக்கூடாது வனாந்தரத்திலேயே.